ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாதா, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடும் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு
உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறகக்கூடிய தை மாதம் எத்தகைய சிறப்பாக இருக்க பொழுது எத்தனை அளவுக்கு சாதகம் பாதகம்ன்றதை பார்ப்போம். இந்த தை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மிதுன லக்ன அன்பர்களுக்கு இப்போ ராசியிலேயே பார்த்தீங்கன்னா மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கார். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கார். ஸோ மனைவி, கணவன், வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, கூட்டு தொழில் மூலமாக ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் புதியதாக உருவாகத்தின வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தை மாதத்தில் திருமணம் நடக்க பொழுது ஆல்ரெடி நிச்சயதார்த்தம்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடனே நிச்சயதார்த்தம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். என்னங்க எடுத்த உடனே மிதுன ராசிக்கு டேட்டாவே திருமணத்துக்கு போயிட்டீங்க, ஏன்னா குரு பகவான் இருக்கார்ல, ஸோ அவர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் டேரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தில் மங்களகரமான விஷயத்தில் ஆரம்பிச்சிட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 6ல் இருக்கார். ஸோ அப்போ உங்களோட வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறிய தோய்வு இருந்தாலும் அதில் வெற்றியே சின்னதாக கீழே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இசிஜியில் எடுக்கிறாங்க பாருங்கள், அப் அண்ட் டவுன் போய்கிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் போயிட்டாக்கா முடிஞ்சிச்சு. ஷேர் மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டே தான் இருக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம். இப்போ இந்த கோல்டு போது பாருங்கள், இப்போ தான் மைண்ட் நம்மளுக்கு பதியும். இந்த காலகட்டத்தில் கோல்டு ரேட் எப்படி போகுது? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏறுது, அடுத்த நாளைக்கு 100 ரூபாய் இறங்குது. ஓகே, 100 ரூபாய் இறங்கிச்சின்னு சந்தோஷப்படுறோம். உடனே அடுத்த நாள் 2000 ரூபாய் ஏறிச்சு, 2 வாட்டி ஏறிச்சின்னு போட்டு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. இப்போ இது போல் உங்களுக்கு சிறிய சறுக்கல் ஏற்பட்டாலும் மிக பெரிய அளவுக்கு நீங்கள் கடந்து போக போறீங்க அப்படின்ற விஷயம் இந்த தை மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்தவித மாற்றமும் வேண்டாம், கவனம் வேணும். வெளியே போகிறேன், தண்ணி கேரி பண்ணிட்டு போயிடுங்க, அங்கே பொண்ணு அந்த தண்ணி குடிச்சிக்கலான்னு போகாதீங்க, தண்ணி செட் ஆகாது. ஸோ சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எப்படி வாய்ப்புகள் உண்டு. வருமானம், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக ஒரு சிறிய வருமானம், அடிஷ்னல் ப்ராஃபிட். ஆல்ரெடி உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும், வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு இன்சென்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு கடினமான ஒரு ஓட்டி செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து பாருங்க. அதுபோல ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலான ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பொங்கல்லாம் இருக்கு, நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அதுக்காக கடவுளை பார்த்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதம் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ல் இருக்க கேது பகவான் புதிய முயற்சிகளில் சிறிய அனுபவத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நூலில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க பாருங்க, அது போல விஷயங்களை கரெக்டாக நுட்பமாக நீங்கள் பயன்படுத்தி அடிக்கும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதுக்கு விநாயகர் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு. சரிங்களா? விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு 1க்கும் 4க்கும் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு 7ல் தனுஷில் சஞ்சரிக்கிறார், கூட செவ்வாய் பகவானோடு இருக்கிறார். அப்போ வீடு சார்ந்த விஷயங்கள், உங்களோட வாழ்க்கை துணையின் உதவியோடு, உங்கள் நண்பரின் உதவியோடு புதிய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருங்க. சரிங்களா? ஏன்னா டாக்குமெண்ட் புதுசாக சைன் பண்ண போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்களோ வண்டி வாங்க போகிறீங்களோ, அப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது புதுசாக பெண்ணில் கூட வாங்கி வச்சுருங்க. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நண்பர்களின் உதவியோடு அடுத்த கட்டத்தில் பயணிப்பதற்கான, வாழ்க்கை துணையின் உதவியோடு அடுத்த கட்டத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு 4க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். ஸோ 4, 12 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். ஸோ மனம் சம்மந்தப்பட்ட சிறிய விரயங்கள் ஏற்படும். மனதுக்கு என்ன விரயம்? மனசு சொல்லும் இன்னைக்கு இந்த ஊர் போயிட்டு வரலாம் அப்படின்னு, அப்போ அங்கே ஒரு செலவு ஏற்படும் ட்ராவல் பண்ணும்போது.
குலதெய்வத்திற்கு குலதெய்வ வழிபாடு 5-12 சரிங்களா, 4-12 சொன்னா 5-12 குலதெய்வ வழிபாடு சுக்கிர பகவான். குலதெய்வம் என்ன பண்றோம்? ஸோ இதுவரை குலதெய்வம் வணங்காமல் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர போறீங்க. ஸோ குலதெய்வ கோயிலில் ஒரு ஐயர் யாரா இருப்பாங்க, பூசாரி யாரா இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அவங்க குடும்பத்துக்கு என்ன முடியுதோ அந்த உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம் இருக்கும், கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கிற வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. இந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். விரயமாக போகுது. விரயமாயிட்டு என்ன பண்ணுது? கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களோட 3ஆம் அதிபதியே யாரு? சூரிய பகவான் தான். அவர் உங்களுக்கு எங்கே இருக்காரு? 8க்கு இருக்காரு, 3க்கு 6ஆக இருக்காரு. அப்போ அது பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக போகுதுன்னு சொல்லலாம். பெண்களின் மூலமாக சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பினும் அதை நீங்கள் பார்த்து ஆளுமையுடன் கையாளும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகும். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், திடீர்னு ஒரு பண உறவு கிடைக்க பொழுது அதில் நீங்கள் ஒரு பொன் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 9இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ண போறாரு? உங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பாக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீ செய்ய போறீங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீடியா துறைகள் சரிங்களா, சினிமா, யூடியூப் போன்ற மீடியா துறைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிதுன ராசியானவர்களுக்கு டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்லலாம். உங்களுக்கு 10இல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நீங்கள் என்னதான் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் வேலை குறைஞ்சா மாதிரியே தெரியாது. இன்றைக்கி வேலை செய்வீங்க, அது முடிஞ்சிடும், நாளைக்கு புதுசாக ஒரு வேலை வந்திருக்கும். அந்த வேலைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலைக்கு குறைவு இருக்காது. அப்போ என்ன விஷயம்? நல்ல விஷயம் தானே. சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா, சனீஸ்வர பகவான் 10இல் இருக்கும்போது நீங்கள் தொழில் எதுனா ஆரம்பிச்சு வச்சிங்களேன், தொழில் மூடவே மாட்டாங்க. அவங்க 24 hours நடந்துட்டு இருக்கும், 365 days-ம். அந்தளவுக்கு ஒரு நான் ஸ்டாப்பே ஆகாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக சனீஸ்வர பகவான் உங்கள் தொழிலை நடத்தி கொண்டு இருப்பார். கொஞ்சம் தோய்வு இருக்கலாம். தை மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் மேலே ஏறிடும். பயங்கர டாப்பில் பீக்கில் போகக்கூடிய ஒரு அமைப்பு. 2-3 பிரான்ச்சஸ் போடுவீங்க. நீங்கள் 2-3 பிரான்ச்சஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலாளரின் நலனின் அக்கறை தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு தொழிலாளர்கள் யாருன்னா அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க. அது செஞ்சிங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்ரேஷன் முறையில் சரிங்களா, சிசரியன் முறையிலையும் IVF, IVU, ஸோ இந்த முறையில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் குழந்தை பிறப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இந்த முறையில் இன்னும் குழந்தைய இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இது போல் ஒரு குழந்தையை நீங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்க, எனக்கு எப்படிங்க கணவனோ மனைவியோ வாட்டவர் சரிங்களா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய துறை, ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ், ஒரு பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு கையெழுத்து போடக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், நிறைய வாகனங்கள் வச்சுருப்பாங்க, கனரக வாகனங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. இது போல் இருக்கவங்களாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களின் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு குருவாக இருக்காங்களா, தொழில் கற்றுக் கொடுத்தவங்களா இருக்கலாம், பாடம் சொல்லி கொடுத்தவர்கள்கிட்ட நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பண்ண வேண்டியது என்ன? கூட வேலை செய்கிறவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதே மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பானதொரு பலனை தை மாதத்தில் தரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.